ஹாய் கைஸ், வெல்கம் டு குயித்ரான் அண்ட் மேனேஜ்மெண்ட். ஸோ நான் முன்னாடி ஃபங்க்ஷன்ஸ்லாம் மோஸ்ட் ஓவர் எல்லாத்தையும் பார்த்தாச்சு. ஸோ நெக்ஸ்ட் இன்றைக்கி என்ன பார்க்கலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸ்கோப்ஸ் பற்றி பார்க்கலாம். அண்ட் ஸ்கோப்ஸில் பார்த்தீங்கன்னா 2 டைப்ஸ் இருக்குது. ஒன்று லோக்கல் ஸ்கோப், இன்னொன்று வந்து குளோபல் ஸ்கோப்பு. அண்ட் ஸோ லோக்கல் ஸ்கோப்புன்றது பார்த்தீங்கன்னா ஒரு லோக்கல் ஏரியாவில் மட்டும் இருந்துச்சுன்னா அது லோக்கல் ஸ்கோப். அதாவது இன்சைட் த ஃபங்க்ஷன்ஸ் மட்டும் நம்மளை அக்சஸ் பண்ண முடிஞ்சுன்னா அதெல்லாம் பார்த்தீங்கன்னா லோக்கல் ஸ்கோப். அண்ட் ஆல் ஓவர் த வேர்ல்டு அக்சஸ் பண்ண முடிஞ்சால் குளோபல் ஸ்கோப். ஸோ இப்போ இதை நம்ம ஃபங்க்ஷன்ஸ் ஃபைல்ஸில் பார்த்துருவோம். ஸோ நியூ ஃபைல் ஓப்பன் பண்ணிக்கிறேன் அண்ட் நம்ம சேவ் பண்ணணும். அண்ட் கைஸ், நான் ஒவ்வொரு வாட்டி சொல்கிறேன், சி டிரைவுக்கு போங்க, அதுக்குள்ளே ஜாம்ப்னு ஒரு ஃபோல்டர் இருக்கும், அந்த ஃபோல்டருக்குள்ளே ஹெச்டி டாக்ஸ்னு ஒரு ஃபோல்டர் இருக்கும். ஸோ அதுக்குள்ளே பிஹெச்பிசி அப்படின்னு நம்ம ஒரு ஃபோல்டர் கிரியேட் பண்ணிப்போம். ஸோ அதுக்குள்ளே தான் நம்ம சேவ் பண்ணணும் ஃபைல்ஸ் எல்லாத்தையுமே. ஓகே, ஸோ இப்போ நான் வந்து scope.php. ஸோ அந்த ஸ்கிரிப்ட் ஃபைல்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா என் டெலிகிராம் சேனலில் இருக்கும். என் டெலிகிராம் சேனல் நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ டெலிகிராம் சேனல் லிங்க் என் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும், நீங்கள் அங்கே போய் பார்த்துக்கலாம். ஸோ என் டிஸ்கிரிப்ஷன் பாரு, உங்கள் டிஸ்கிரிப்ஷனே வச்சுக்கலாம் கைஸ். ஸோ இப்போ நான் வந்து HTML ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஸோ டைட்டில் என்ன கொடுக்கலாம், ஸ்கோப்னே கொடுத்துப்போம், ஸ்கோப். ஸோ PHP டேக் ஓப்பன் பண்ணுவோம் அண்ட் PHP டேக் க்ளோஸ் பண்ணிடலாம். ஸோ இப்போ தான் கைஸ் கரண்ட்டே வருது. ஓகே, PHP டேக் ஓப்பன் பண்ணியாச்சு அண்ட் க்ளோஸ் பண்ணியாச்சு. ஸோ இப்போ நான் வந்து அகைன் ஐ கிரியேட் ஃபஸ்ட் நம்ம வந்து ஸ்கோப் அப்படின்னு சொல்லி நான் ஒரு வேரியபிள் கிரியேட் பண்ணுறேன். ஸோ இது பார்த்தீங்கன்னா அவுட் சைட் OUTSIT. ஸோ ஸ்ட்ரிங், ஸோ வந்து நான் ஸ்ட்ரிங் வந்து உள்ளே தான் மென்ஷன் பண்ணணும், அவுட் சைட் அப்படி சொல்லி இதுக்கு வந்து ஆன்சர் கொடுக்குறேன். அண்ட் நெக்ஸ்ட் நான் வந்து ஒரு ஃபங்க்ஷன் க்ரியேட் பண்ண போகிறேன். அண்ட் ஸோ அந்த ஃபங்க்ஷனில் நான் என்ன ஒன் செகண்ட் கைஸ். ஸோ நெக்ஸ்டெல்லாம் வந்துடுச்சு. ஸோ அந்த ஃபங்க்ஷனுக்கு வந்து நேம் என்ன கொடுக்கலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா எக்ஸ்சேஞ்ச் அப்படின்னு கொடுத்துக்கிறேன். ஸோ இதுக்குள்ளே இப்போதைக்கு நான் எந்த பேராமீட்டரையும் பாஸ் பண்ண போகிறதில்ல. அண்ட் கோடில் என்ன சொல்கிறேன்னு கேட்டிங்கன்னா, ஸோ ஐ சேஞ்ச் த வேரியபிள் வேல்யூ. ஸோ ஸ்கோப் அப்படின்ற வேரியபிளுக்கு பார்த்தீங்கன்னா இன்சைட் அப்படின்னு சொல்லி நான் வேல்யூவை மாற்றுறேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் ஐ எக்கோ திஸ் ஸ்கோப். ஃபஸ்ட் நான் ஸ்கோப் வேரியபிளை எக்கோ பண்ணி காட்டிடுறேன் உங்களுக்கு என்ன இருக்குன்னு. ஸோ அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா ஃபங்க்ஷன் வந்து கால் பண்ண போகிறேன். ஐ மீன் இந்த எக்ஸ்சேஞ்ச் EXCX. ஓகே, ஸோ இந்த ஃபங்க்ஷனை வந்து கால் பண்ணி ஸ்கோப்போட வேல்யூ வந்து சேஞ்ச் பண்ணுறோம். ஸோ அசியூம் பண்ணிட்டோம்ல, இன்சைட் ஸ்கோப் வந்து இன்சைட் அப்படின்னு சொல்லி ஒரு வேல்யூ அசியூம் பண்ணுறேன். அண்ட் அதுக்கப்புறம் என்ன பண்ணுறேன்னா, ஸோ இப்போ வந்து நம்ம எக்கோ பண்ணி பார்ப்போம் ஸ்கோப்குள்ளே என்ன இருக்குன்னு கேட்டிங்கன்னா, ஸோ இன்சைட் அப்படின்னு வரணும். ஸோ ரெண்டுத்துக்கு நடுவில் இடைஞ்சல் வேணாம். ஸோ அதனால் எக்கோ பிரேக் ஸ்டேட்மெண்ட் ஒன்று யூஸ் பண்ணிக்கலாம். பிரேக் ஸ்டேட்மெண்ட்ஸ். ஸோ ஓகே, ஃபஸ்ட் நம்ம நார்மல் ஸ்கோப் பண்ணுறோம். நெக்ஸ்ட் வந்து வேல்யூவை சேஞ்ச் பண்ணுறோம். அண்ட் அந்த ஃபங்க்ஷன் கால் பண்ணி ஸ்கோப்போட வேரியபிளுக்கு வேல்யூ சேஞ்ச் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு திருப்பி ஒரு வாட்டி ஸ்கோப்பை எக்கோ பண்ணி பார்த்தோன்னா உள்ள என்ன இருக்குன்னு தெரிஞ்சிடும். ஸோ ஜாம்பில் வந்து ஜாம்ப் கண்ட்ரோல் பேனில் போய்ட்டு அப்பாச்சி ஸ்டார்ட் கொடுத்துட்டு நான் கொடுத்துட்டேன். அண்ட் நாங்கள் ப்ரௌசர் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஸோ ப்ரௌசரில் போய்ட்டு ஆல்ரெடி நோ லோக்கல் ஹோஸ்ட் PHPC அண்ட் அதுக்குள்ளே எங்கே இருக்குன்னு ஒரு வாட்டி பாருங்கள். அண்ட் scope.php இருக்குது. ஸோ பார்த்தீங்கன்னா இங்கேயும் அவுட் சைட் இருக்குது, இங்கேயும் அவுட் சைட் இருக்குன்னு. ஸோ ஏன் அப்படி ஆச்சு, நம்ம வந்து ஸ்கோப் ஃபஸ்ட்டு கால் பண்ணோம், ஸோ அவுட் சைட் இருந்துச்சு. நெக்ஸ்ட் நம்ம ஃபங்க்ஷன் கால் பண்ணோடனே ஸ்கோப்போட வேல்யூ சேஞ்ச் இருக்கணும். ஸோ பட் ஆகலை. ஸோ ஏன் ரீசன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா இருக்கிற வேல்யூஸ். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா குளோபல் ஸ்கோப் அண்ட் இதுதான் குளோபல் ஸ்கோப். ஸோ இன்சைட் ஃபங்க்ஷன்ஸ் பார்த்திங்கன்னா லோக்கல் ஸ்கோப். அதால் பார்த்திங்கன்னா எல்லா இடத்துலையும் பர்ஃபார்ம் பண்ண முடியாது. ஸோ இட் ஒன்லி அவைலபிள் இன்சைட் த ஃபங்க்ஷன்ஸ். லோக்கல் ஸ்கோப்னால் அந்த ஃபங்க்ஷனுக்குள்ளே மட்டும்தான் அவைலபிளாக இருக்கும். அதை அவுட் சைட் த ஃபங்க்ஷன்ஸ் அதை அக்சஸ் பண்ண முடியாது. அண்ட் குளோபல் ஸ்கோப்புன்றது அப்படி கிடையாது, அது எந்த ஃபங்க்ஷன்லேருந்து எங்கேருந்து வேணாலும் அக்சஸ் பண்ண முடியும். ஸோ அப்போ ஃபங்க்ஷனில் இருக்க ஒரு லோக்கல் ஸ்கோப்பை வெளியேருந்து அக்சஸே பண்ண முடியாதான்னு கேட்டிங்கன்னா, ஸோ அப்படிலாம் கிடையவே கிடையாது. வி கேன் சேஞ்ச் இட். லைக் ஒரு லோக்கல் ஸ்கோப்பை நம்ம குளோபலாக மாற்றலாம், குளோபல் ஸ்கோப்புக்கு சேஞ்ச் பண்ணலாம் யூஸிங் குளோபல் அப்படி GLOBAL. ஐ திங்க் தட்ஸ் ஸோ SCOP. இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா ஃபங்க்ஷனுக்குள்ளே வந்துட்டு ஸ்கோப்புன்ற வேரியபிள் வந்து நான் குளோபலுக்கு மாற்றுறேன். அதாவது அதோட இப்போ அதோட ஸ்கோப்பை நான் குளோபல் ஸ்கோப்புக்கு சேஞ்ச் பண்ணுறேன். ஸோ இப்போ நம்ம ரன் பண்ணி பார்ப்போம் என்ன வருதுன்னு பாருங்கள். we have an error called scope SCOPE and
on line 13. ஸோ இங்கே தான் காட்டுது. ஸோ என்னன்னு தெரியும், ஒன் செகண்ட் guys. ஸோ யா global. Okay guys, so I start spelling mistake and that's how. ஸோ இப்போ ரிஃப்ரெஷ் பண்ணி பார்த்துருக்கோம் அவுட் சைட் அண்ட் இப்போ இன்சைட்னு மாற்றிருக்கு. பிகாஸ் ஏன்னா ஒரு ஃபங்க்ஷனுக்குள்ளே இருக்கிறது எப்பயுமே லோக்கல் ஸ்கோப். ஸோ அந்த வேல்யூஸை அவுட் சைட் த ஃபங்க்ஷன் நம்மளால் அக்சஸ் பண்ண முடியாது. பட் நான் இப்போ இங்கே என்ன பண்ணியிருக்கேன்னா ஒரு லோக்கல் ஸ்கோப் வேரியபிளை குளோபல் ஸ்கோப்புக்கு சேஞ்ச் பண்ணியிருக்கேன். ஐ மீன் நான் இப்போ குளோபல் அப்படின்னு கொடுத்து அந்த ஸ்கோப் அப்படின்னு அந்த வேரியபிளை குளோபல் ஸ்கோப்புக்கு சேஞ்ச் பண்ணிட்டேன். ஸோ அதனால் இப்போ என்னால் என்ன பண்ண முடியும்னு கேட்டிங்கன்னா என்னால் அதை வெளியே இருந்தும் அக்சஸ் பண்ண முடியுது. ஸோ இந்த மாதிரி தான் கைஸ் ஒவ்வொரு வேரியபிளுக்கும் ஒவ்வொரு ஸ்கோப் இருக்கும். அவுட் சைடு ஃபங்க்ஷன்ஸ் இருக்குது, இதெல்லாம் பார்த்தீங்கன்னா குளோபல் ஸ்கோப்னு சொல்லுவாங்க. ஸோ இன்சைட் த ஃபங்க்ஷன்ஸ் இருந்துச்சுன்னா லோக்கல் ஸ்கோப். இட் கேன் ஒன்லி அக்சஸ் இன்சைட் த ஃபங்க்ஷன்ஸ், இட் கேனாட் பி அக்சஸ் அவுட் சைட் த ஃபங்க்ஷன்ஸ். இஃப் யூ வாண்ட் டு அக்சஸ் த லோக்கல் ஸ்கோப் வேரியபிள்ஸ் outside the function, you need to mention global and space, and you need to mention the variable name. ஸோ இதெல்லாம் பண்ணிங்கன்னா மட்டும்தான் உங்களால் ஒரு லோக்கல் ஸ்கோப் ஃபங்க்ஷனை உங்களால் வெளியே அக்சஸ் பண்ண முடியும். அதாவது அவுட் சைட் த ஃபங்க்ஷன் உங்களால் அதை அக்சஸ் பண்ண முடியும். யூ கேன் சேஞ்ச் த வேரியபிள் ஸ்கோப் இன்ட்டு குளோபல் ஸ்கோப். ஸோ அவ்வளோதான் கைஸ். அண்ட் லைட்டாக எல்லாருக்கும் புரிஞ்ச மாதிரி தான் சொல்லியிருக்கேன்னு நினைக்கிறேன். சிம்பிளாக குளோபல் ஸ்கோப் அண்ட் லோக்கல் ஸ்கோப் இது ரெண்டுத்தையும் டிஃபைன் பண்ணி உங்களுக்கு எப்படி அக்சஸ் பண்ணுறது, ஏன் அக்சஸ் பண்ண முடியலன்றத சொன்னால் வேறு ஒன்றும் இல்லை கைஸ். அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் த வீடியோ அண்ட் லவ் யூ கைஸ்.